மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட் பத்தி ஜெனரலா பேசுவோம். அதோட கூட HDFC பேங்க் இந்த குவார்டர் ரிசல்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு நெட் ப்ராஃபிட். இதை நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா டிஸ்கஸ் பண்ணாதான் நமக்கு என்ன தெரியும்னா இது உண்மையிலேயே குறைவா இல்லை ஏதாவது ஒரு மிஸ்கால்குலேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இந்த ஸ்கிரீனர்ல நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா HDFCலாம் ஒரு 20% இயர் ஆன் இயர் growth இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் அங்கே காட்டுது. ஆனால் ஷேர் பிரைஸ் தொடர்ந்து கீழே வருது. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லையா? இப்போ கோல்டு பிரைஸ்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னைக்கு கோல்டு 3998 ரூபாய் இருந்ததா 2 நாளுக்கு முன்னாடி, ஐ மீன் வெள்ளிக்கிழமை பேசியிருந்தோம். இன்னைக்கு பார்க்கும்போது 4012 ரூபாய் கிட்டத்தட்ட $14 கூட இருக்கு பெர் அவுன்ஸ்க்கு. சில்வர் $56 பெர் அவுன்ஸுங்கிற ரேஞ்ச் இருக்கு. இன்னைக்கு US டாலரோட மதிப்பு 96.45 அந்த ரேஞ்சு இருக்கு. ஸோ இந்த 96.45ங்கிறது வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தான் பார்த்தோம். அப்படிதான் இருக்கு. இத்தனைக்கும் நம்ம அதிகமான க்ரூட் ஆயில கண்டினியூஸா இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதிகமான செலவினங்கள் இருந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆன்லைன்ல கோல்டு பிரைஸ் நம்ம ஊர்ல பார்க்கும்போது 13,150 ரூபா இருக்கு. அதான் 13,100 13,135 அப்படிங்கிற மாதிரி ஆசிலேட் ஆகுது. சில்வரும் 235 ரூபா பர் கிராம் அந்த ரேஞ்சு தான் சேல் ஆயிட்டு இருக்கு. நீங்க போய் விற்க முடியுமான்னு சொல்ல வரலான்னு. நீங்க வாங்கணும்னா இந்த ரேட்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட் 140 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. ஏன்னா போன வாரம் கிட்டத்தட்ட அதீத வளர்ச்சி 280 பாயிண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு வளர்ந்துருந்ததுனால இப்போ அதை கொஞ்சம் பேர் ப்ராஃபிட் புக்கிங்னு இயல்பாக நடக்கிறது தான். ஒன்றும் ஸ்பெசிஃபிக் ரீசன்லாம் கிடையாது. அதுவும் முக்கியமான சில விஷயமா கவனிக்கணும்னா இதை போன ஒரு மாசமா பார்த்தோம்னா 100 பாயிண்ட் கூடி தான் இருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, பட் 100 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. போன 1 மந்த் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். இந்த மாதிரி சைட்வே எடுக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அகெயின் $90 கிராஸ் பண்ணிடுச்சு நம்மளுடைய க்ரூட் ஆயில். எல்லா கண்ட்ரிக்குமே எக்கனாமிக்கலா பயங்கர பாதிப்பு ஏற்படுத்தும். இருந்தாலும் நம்ம இப்போ கொஞ்சம் பெட்ரோல்ல பிரைஸ் கூடுதலாக வச்சிருக்கிறதுனால இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. பட் ஸ்டில் இது பெரிய ப்ரெஷர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை தாண்டி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு கவனிச்சோம்னா, இந்த Q1 ரிசல்ட் வர ரெண்டா பிரிச்சுக்குங்க. Q1ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குற கம்பெனிங்களோட ஷேர் பிரைஸ் எல்லாம் மேல் பக்கமும், Q1ல நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குற நெகட்டிவ்னா மைனஸ்ல போகல, போன குவார்டரை விட இந்த குவார்டர் கம்மியா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் எங்கேயாவது மிச்சம் சொச்சம் இருந்ததுன்னா அதையெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்துட்டு. ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங்னா இது ப்ராஃபிட் புக்கிங் டைமிங் முடிஞ்சதும் மார்க்கெட் திருப்பி நார்மல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். அந்த கேஸ்லயும் சொல்றேன். இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பார்க்கும்போது இந்த AI செமிகண்டக்டர் டேட்டா சென்டருக்கெல்லாம் ஓவரான முக்கியத்துவம் கொடுத்து US மார்க்கெட்டும் சரி ஜப்பான் மார்க்கெட்டும் சரி கண்ணா அப்படின்னா சில கம்பெனிகள்லாம் நம்ம வளர்த்து விட்டுட்டோம் ஷேர் பிரைஸ்ல. பட் அது அந்த அளவுக்கு ஒர்த்தாங்கிறது வேல்யூ இருக்கான்னா இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம பாட்டுக்கு நாளுக்கு நாள் ஏற்றி விட்டது. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, இன்னைக்கு ஜப்பான்ல 4% அவங்க இண்டெக்ஸ் மைனஸ். ஈவன் அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கனாலும் 2.5% மைனஸ் நேற்று. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. இன்னுமே மார்க்கெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்காக நம்ம உள்ளேயும் போயிட முடியாது, வெயிட் பண்ணி தான் போகணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சுதான் பண்ணோம். சைனாவோட டீப் சீக்குங்கிற கம்பெனி என்ன பண்ணா, செமிகண்டக்டர் நாங்களும் மேனுஃபேக்சரிங் பண்றோம்னு சொன்ன தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து US ஸ்டாக்கோடைய இந்த செமிகண்டக்டர் NVIDIA மாதிரியான பிரச்சனை தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நிஃப்டியில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இன்னுமே Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணது யாரெல்லாம் பார்த்தோம்னா HDFC, ICICI, ஆக்சஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ICICI பேங்க்குக்கு ஷேர் பிரைஸ் மேலே போகுது, ரிலையன்ஸுக்கு மேலே போகுது. ஸோ ஒரு சில ஸ்டாக் எல்லாம் மேலே நோக்கி நகருது. ஆனால் இந்த மைனஸ்ல போன குவார்டரை விட இந்த குவார்டர் கம்மியா, இல்லை அதுக்கு போன வருஷம் குவார்டரை விட இந்த வருஷம் குவார்டர் கம்மியா, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் காட்டக்கூடிய கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இந்த ப்ராஃபிட் புக்கிங்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய கம்பெனிகள் வர வேண்டியிருக்கு இந்த நிஃப்டிலேயே. அதெல்லாம் வரும். இந்த இன்னும் 1 or 2 டேஸ்ல நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியும். கண்டினியூஸா நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. FIIs வெளியே போயிட்டு இருக்காங்க, இப்பவும் கூட போயிட்டு இருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை, போயிட்டு தான் இருக்காங்க. DIIs நம்மளோட ரீட்டைல் செக்மெண்ட்லும் மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேல அதிக ஆர்வம் கொண்டு அதை தாங்கி பிடிச்சி நிறுத்துறது நம்மளால பார்க்க முடியுது. எதிர்காலத்துல இன்னுமே மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் உள்ள வருவாங்க. நானே சொன்னேன், நிறைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இன்னும் ஒரு couple of yearsல நடக்க போகுது. சரி, இதெல்லாம் நடக்கிறது ஒரு பக்கம்னாலும் இத்தனைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு டஃப் கொடுத்தது யாரு? நாஸ்டாக், US மார்க்கெட். US மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு இப்படின்னா, அங்க செல் ஆஃப் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒன்னு ஓவர் வேல்யூ ஆயிடுச்சுங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு இந்த ஃபெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றணும்னு திரும்ப பயப்படுத்துறது தான் இவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இப்போ ஏற்ற மாட்டாங்க. ஏற்றினா இன்னுமே ஸ்டாக் மார்க்கெட் அதில் பாதாளத்துக்கு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்தியாவிலவே என்னன்னா, இப்போ பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா, விலைவாசி கூடாமல் இருக்கணும்னா அக்டோபர் மாதத்துக்குள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமாவது ஒரு 0.25% நம்ம ஏற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஏன் குறைக்கக்கூடாது இன்னும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அப்படிங்கிற அந்த மோடுக்கு கவர்மெண்ட் வந்திருக்கு. பட் இப்போ பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது மாதிரியான சம்பவங்கள்லாம் எங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கு. ஆனால் குறைச்சாங்கன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஏறும்.
கொஞ்சம் ஏத்தனா கூட நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அகைன் சைடு எடுத்து தான் போகும். ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா போகும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஓவரால் நிஃப்டின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சைட் வேல தான் போகும், ப்ரொவைடட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0.25 ஏற்றினா கூட. ஸோ அது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய இடமா இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வச்சிருக்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோமொபைல் டிபெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாம் பெருசாக ஒன்றும் ஏறுற மாதிரி ஏறுறது, திருப்பி ஒரு ஜான் ஏறுனா முழம் சறக்குதுன்னு வாங்கலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. பயப்படாதீங்க, அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை இன்னும் பெட்டரான சில ஸ்டாக்ஸ், இன்னைக்கு ட்ரெண்டிங்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்க்கறதுக்கான வேலைகளே செய்யுங்க, அவ்வளோதான். அதுவும் முக்கியமாக சொல்கிறேன், இந்த ஸ்மால் கேப்பை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவசரப்படாது. ஏன்னா ஸ்மால் கேப் நல்லா வளரும் அப்படின்னு அதீத ஆர்வத்தில் போகிறீங்க. ஆனால் இன்னைக்கு செல் ஆஃப்ல அதிகமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஸ்மால் ஸ்கேல் தான். சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. போகலாம் ஒரு 20-25% ஸ்மால் கேப்பில் மெயின்டைன் பண்ணுங்க, மீடியமில் ஒரு 25%, ஒரு 50% லார்ஜில் வைங்க. அப்போ தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகும். ஏன்னா நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரியாது. பட் அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சேர்த்து சொல்கிறேன். நல்லா வளரும் போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ஸ்மால் கேப் அள்ளி போட்டு வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு இறங்கும் போதும் அதே பிரச்சனை வரும். இப்போ கூட லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் இறங்கும் பொழுது லார்ஜ் கேப்பால் இறங்க முடியல, மிட் கேப் கொஞ்சம் இறங்குச்சு. ஆனால் மீடியம் ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் வந்து வேகமாக இறங்கி அது திருப்பி ரெக்கவரி எடுக்கிறதுல வில் டேக் லாட் ஆஃப் டைம்ஸ். புரியுதுங்களா? அதனால இந்த ப்ரொபோர்ஷன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். 50-25 மெயின்டைன் பண்ணுங்க. என்னதான் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் இந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணால் நல்லதுங்கிறது என்னோட பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது HDFC பேங்க். HDFC பேங்கோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 781 ரூபாய். இப்போ நான் ஒரு 1 வீக் முன்னாடி பார்க்கும்பொழுது கூட 830 ரூபாய், 836 ரூபாய்க்கு மேலே இருந்தது. ஏன்னா Q1 ரிசல்ட் வரப்போகுது, ரிசல்ட் வந்தால் அது இன்னும் பெட்டராகவே போகும்னு நம்பி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அது பக்கம் கவனத்தை திருப்பினாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா Q1 ரிசல்ட் எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணல, அவ்வளோதான். பாசிட்டிவ்ல தான் இருக்குது, பட் அந்த நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படிங்கிறது. அப்போ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸோட PE பார்த்தோம்னா 15 தான் இருக்குது. இந்த கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் க்ரோத் அது எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நான் சொல்ல விரும்புகிறேன். சேல்ஸ் 27%, 22% இயர் ஆன் இயர் க்ரோத்னு காட்டியிருப்பாங்க இப்போ 5 வருஷமும் 3 வருஷமும். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் கவனிச்சிங்கன்னா அதாவது 18%, 19% அப்படின்னு காட்டிருப்பாங்க. இவங்களோட ROI 15 ஆவரேஜா மெயின்டைன் பண்றாங்கன்னு காட்டுறாங்க. ஆனா இது அப்படியே பார்க்கும்போது இவ்வளவு நல்ல ஸ்டாக்கா வந்து இந்த அளவுக்கு மோசமான ஷேர் பிரைஸ் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு நமக்கு தோணும். புதுசா வந்து இருக்கவங்களை சொல்றேன், இதுல 2023 HDFC லிமிடெட் இதோட நம்ம அட்டாச் பண்ணது உங்களுக்கு கவனம் இருக்கும். பட் அதோடைய அக்கௌண்ட்ஸே இதுல சேர்க்கும் போது என்னன்னா சேல்ஸ் இதுக்கு முன்னாடி வெறும் HDFC பேங்கோடைய சேல்ஸ் இருந்தது. அப்ப நான் சொல்றது 2022 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்களில் சொல்றேன். ஆனால் 24 இருந்து ரெண்டு சேர்ந்து வர்றதுனால உங்களுக்கு ரெண்டு கம்பெனி சேல்ஸும் ஒரே அக்கௌண்ட்ஸில் காட்டுறதுனால தான் இது பர்சன்டேஜில் 20%, 27% அதிகமாக சேல்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி சேல்ஸ் அந்த கம்பெனியோடது HDFC லிமிட்டோட சேல்ஸ் 2024 ஆட் பண்ணாங்க. அப்போ அந்த ப்ரொபோசிஷனும் வளரும், இந்த ப்ரொபோசிஷனும் வளரணும். ரெண்டுமே வளர்றதுனால நீங்கள் அதை கரெக்டாக கால்குலேட் பண்ண கற்றுக்குங்க. இல்லைன்னா ஏர்னிங் பர் ஷேர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஏர்னிங் பர் ஷேர், அதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஏன்னா என்னுடைய ஒரு ஷேருக்கு என்ன வளர்ச்சி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2021 28 ரூபாய் ஏர்னிங் பர் ஷேர் இருக்கு, இப்போ 51 ரூபாய் இருக்கு. அதாவது மினிமம் 2 டைம்ஸ் ஆகணும். ICICIல பார்த்தா 2 டைம்ஸ்க்கு மேலேயே ஆயிருக்கு. அந்த அரௌண்ட் ரேஞ்சுக்கு சொல்றேன். 28 ரூபாய் × 2 போட்டோம்னா 56 ரூபாய், 57 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரணும். ஆனால் இங்கே 51 ரூபாய் 35 காசு தான் வந்திருக்கு. அப்போ இந்த டவுன் எவ்வளோ இருக்குன்னு கவனிச்சோம்னா ஒரு 10-12% நம்ம எதிர்பார்ப்பை விட குறைவா இருக்குங்கிறத நம்ம இங்கே தான் புரிஞ்சிக்க முடியும். மேலே இருக்க சேல்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா புரியாது. ஆனால் இப்போ இந்த கம்பெனி வளர்ச்சி நோக்கி நகருதா அப்படின்னா எஸ் நகருது. எப்படி சொல்றீங்க வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் போன 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதான் இப்போ இருக்கு. இது வரைக்கும் புரியுதா, நல்ல பீக் எடுத்துருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம், எல்லாம் நடந்திருக்கலாம். இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வைக்கிற பாருங்க. இந்த ஸ்க்ரீன்ல 2 விஷயம் நான் கவனிக்கணும். நீங்க இந்த ஜூன் மாச குவார்டர் இதோட ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளவு வந்திருக்குன்னா 12 ரூபாய் 50 காசு கிட்டத்தட்ட வந்திருக்கு. அதுக்கடுத்து போன ஜூன் 2025 ஜூன் இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் என்னன்னு பார்த்தோம்னா 10 ரூபாய் 60 பைசா இருக்கும். அப்போ ஏர்னிங் பர் ஷேர் TTMன்னு நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதோடைய கான்செப்ட் வந்து லாஸ்ட் 4 குவார்டரோடைய ட்ரைலிங் தான் எடுத்துப்பாங்க. அப்ப லாஸ்ட் 4 குவார்டர் பார்க்கும்போது இந்த 10-60 வெளியே போயிடும். உள்ள யார் வரா, 12-50 உள்ள வருது. அப்ப அந்த வருஷம் இப்ப வந்து மெர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் அந்த ஜூன் மாசம் 10 ரூபாய் 50 காசு. ஆனா 12 ரூபாய் 50 காசு. ஆனா இது பெருசா தெரியல மக்களுக்கு. இது உண்மையிலேயே சொல்லணும்னா வளர்ச்சி தான், ப்ராஃபிட் தான். இருந்தாலும் அதை கவனிக்க மாட்டாங்க. போன குவார்டர் கம்பேர் பண்ணுவாங்க. போன குவார்டர் நான் 13 ரூபாய் 22 பைசா சம்பாரிச்சேனே, அப்ப இப்ப நீ 12-50 தானே காட்டியிருக்கேன், நீ இந்த 13-22 விட ஒரு 10 காசாவது கூட போயிருக்கணுமேங்கிற அந்த மனவேதனை தான் இங்க காட்டுவாங்க. பட் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேங்கிங் செக்டருக்குமே சீசன்டு பிசினஸ் இருக்கும். அதாவது ஒரு வருஷத்துல 12 மாசம் ஒரே மாதிரி பிசினஸ் இருக்காது. முதல் குவார்டர் ஒரு மாதிரி இருக்கும், 2வது குவார்டர் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுவும் இப்போ மெர்ஜான கம்பெனி, அப்ப நிச்சயமா அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது 10 ரூபாய் 50 காசு ஏர்னிங் பர் ஷேர்ல இருந்து 12 ரூபாய் 50 காசா இந்த குவார்டர் காட்டினது ஒரு வகையில பாசிட்டிவ் தான். இது போதுமான பாசிட்டிவான கிடையாது, பாசிட்டிவான நியூஸ் தான் நான் சொல்லுவேன். அது நீங்க எதுவும் நினைக்கிற அளவுக்கு இது பெரிய வீழ்ச்சி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ப்ரொபகண்டா தான். நீங்கள் டெக்னிக்கலாக பாருங்கள், இது கரெக்டான மேத்தமெட்டிக்ஸ் தான். இந்த கம்பெனி பேர் குரூப்பாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள்லாம் காட்டுறேன். அவங்களோட PE என்னன்னு பாருங்கள். பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இப்போ இதோட பி 15.71 காட்டியிருக்கோம். ஐசிஐசிஐ பேங்க் 18.6 இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 18.9 இருக்கு. ஃபெடரல் பேங்க் 18. இப்போ இந்த ஃபெடரல் பேங்க் இது 18ன்னு தெரியறதெல்லாம் ஃபெடரல் பேங்க், கோட்டக் பேங்க், ஐசிஐசி இதெல்லாம் வந்து ஓரளவு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய மாதிரி தெரியுது. இந்த கம்பெனியோட பி ரொம்ப ராஸ்டிக்கலா கீழே விழுந்துருச்சு, அண்டர் வேல்யூல இருக்கலாம் தயவு செஞ்சு நினைக்காது. மார்க்கெட் வந்து தேவைக்கு அதிகமாக வளர்ந்ததுனால கரெக்ஷன் எடுத்து நிற்குது. இப்போ டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு 3 பி டிஃபரன்ஸ் இருக்கு. இதுவுமே எதிர்காலத்தில் 18க்கு வந்துடும், 18, 19 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும் தான் நானும் நம்புறேன். ஆனால் இப்போ ஒருவேளை மெர்ஜே நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்கள சும்மா ஒரு கம்பேரிசன் தான். மெர்ஜ் நடந்திருந்தா எப்படி, மெர்ஜ் நடக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மெர்ஜ் நடந்ததுனால இந்த கம்பெனியோட சேல்ஸ் 4,70,000 கோடி அப்படின்னா, மெர்ஜ் நடக்கலை அப்படின்னா 3,10,000 கோடி தான் இருந்திருக்கும். அதனால தான் அந்த 20% இயர் ஆன் இயர் growth எல்லாம் காட்டுறது இதோடைய கணக்கை வச்சு அது காட்டுது. அதே மாதிரி உங்களுக்கு லாபம் நெட் ப்ராஃபிட் 70,000 கோடி இப்போ மெர்ஜருக்கு அப்புறம் அப்படின்னா, அங்க நீங்க பார்க்கும்போது 50,000 கோடியா தான் இருந்திருக்கும் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது. ஆனா இதுல எதுல வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னா, எஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவாங்க. அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் HDFC பேங்க் ப்ரீவியஸா 4.26% மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க மார்ஜின் சொல்றேன். ஆனா இந்த பேங்கை மெர்ஜ் பண்ணதுனால 3.26 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு, கிட்டத்தட்ட 1% டோட்டல் வால்யூம்ல இருப்பது அவங்களால உண்மையிலே தாக்கு பிடிக்க முடியாம போனதுதான் இன்னைக்கு மக்கள் இந்த பேங்க் மேல ஒரு தயக்கத்தை காட்டுறாங்க. இது ஒரு காலம், இன்னும் 1 or 2 இயர்ல பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே கூட ரெக்கவர் ஆயிடும்ன்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ஏன் இதை பத்தி முக்கியமா பேசுறேன்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 பேலன்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமா இருக்கிற 12 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இது. எப்படி ஐசிஐசிஐ, HDFC, ரிலையன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டாக்னு நம்ம பார்க்குறோம். அது நிஃப்டி 50 பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா இவங்கெல்லாம் மேல் நோக்கி நகர, கீழ் நோக்கி நகர அடிப்படையில் தான் நிஃப்டியோட மேல் நோக்கி போகிறதும் கீழ் நோக்கி போகிறதும் நடக்குது. இப்போ ரிலையன்ஸ் ப்ளஸில் இருக்குது, இது நெகட்டிவ்ல இருக்குது ப்ரைஸ் வைஸில். பட் கோயிங் ஃபார்வர்ட் இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஐசிஐசிக்கு ஈக்குவலாக காலத்தின் போக்கில் வந்துருவாங்கங்கிறது என்னோட பிலீஃப். ஓகேங்களா? இனிவே மார்க்கெட்டை பற்றின சில விஷயங்கள், நம்ம HDFCயோட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்படிலாம் தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னா ஓகே. உங்கள் கண்ணுக்கு ஏதாவது இந்த HDFC பற்றி ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் கமெண்ட் ரிவ்யூவும் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? கம்யூனிட்டியில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னும் ப்ரைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணலை, நான் அப்படியே தான் வச்சிருப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஜாயின் பண்ணுறேன், இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி சேர்த்த விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.